இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சுக்குமல்லி காப்பி தான் பார்க்க போறோம். 2-3 நாளாவே ஒரே அலுப்பு, உடம்பெல்லாம் யாரோ அடிச்சு போட்ட மாதிரி வலி, சளியா பயங்கரமா இருக்கு. சரி தினம் ஒன்றா இது பண்ணிட்டு இருக்கிறதுக்கு இன்னைக்கு இதையாவது கொஞ்சம் அலுப்பெல்லாம் சரியாகட்டும், சுக்குமல்லி காப்பி வச்சு குடிப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஒரு பாத்திரத்தில் ஒரு ஒரு 1½ டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சு ஒரு பக்கம் ஸ்டவ்வில் பற்ற வச்சுட்டு இன்னொரு பக்கம் இதில் கொஞ்சமாக நம்ம வர மல்லியாக எடுத்து வறுத்துக்குவோம். எடுத்து போட்டு நல்லா அது ரொம்ப கருகிற அளவுக்கு வறுக்காம ஓரளவுக்கு கலர் பச்சை கலர் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வறுத்துக்குவோம். வறுத்துட்டு பச்சை இஞ்சியை எடுத்து நல்லா ஒரு தோல் இல்லாமல் நல்லா இந்த அளவுக்கு வறுத்தா போதும். நல்லா தோல் சீவி விட்டு ரெடி பண்ணி வச்சுக்குவோம். வச்சுக்கிட்டு இந்த வறுத்த மல்லியை நல்லா ஒரு மல்லி 2 தான் 3 தான் உடையிற அளவுக்கு நல்லா உடச்சி எடுத்துக்குவோம். என்கிட்ட சின்ன உரல் இல்லை, நான் இனிமேல் வாங்கினதுக்கப்புறம் தான் அதை இது பண்ண முடியும். சரி இப்போதைக்கு ஏதாச்சும் நம்ம இப்போதைக்கு பயன்படுத்தணுமே அப்படிங்கிறதுக்காக இதை பருப்பு கடையிற மற்ற வச்சே நான் கடைஞ்சி எடுத்துக்கிட்டேங்கிறேன். அதை வச்சே குத்தி எடுத்துக்கிட்டே சட்டியில் இது பண்ணிக்கிட்டு அதுலேயே இஞ்சியையும் நல்லா தோல் சீவி விட்டு ஒன்றா போட்டு அதையும் குத்தி எடுத்துக்கிட்டு நம்ம தண்ணி கொதிக்கிறதுல இதை எடுத்துக்கொண்டே கொட்டியாச்சு. கொட்டி நல்லா அதுவே வேறு எதுவுமே அதில் ஆட் பண்ணவே இல்லை. இந்த மல்லியும் இஞ்சி அவ்வளோதான். இப்போ நமக்கு டேஸ்ட்டுக்காக கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறோம். வேறு எதுவுமே ஆட் பண்ணலை. தேவைப்பட்டால் நம்ம துளசி ஆட் பண்ணிக்கலாம். அப்படியும் இன்னும் வேறு சளி அதிகமாக இருந்தால் துளசி ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் வேறு ஏதாவது ஆட் பண்ணலாம்னா நம்ம டீ தூள் இல்லாட்டி காப்பி தூள் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். நான் டீ தூள் காப்பி தூள் எதுவுமே ஆட் பண்ணலை. ஆட் பண்ணாமல் எனக்கு இந்த அளவுக்கு கலர் வந்துச்சு. நான் 1½ டம்ளர் வச்சு அது 1 டம்ளர் ஆகுறது வரைக்கும் நல்லா ஹீட் பண்ணினேன். ஸ்டவ் அந்தளவுக்கு எரிச்சு விட்டு சிம்லேயே வச்சுருந்தேன். சிம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட்டேன்னா அது கரெக்டாக ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆயிருச்சு. அதை அப்படியே லைட்டாக குடிச்சு பார்த்தேன், என்னால் குடிக்கவே முடியலை. சரி வேறு என்ன பண்ணலான்னு யோசிக்கையில் சரி நம்மக்கிட்ட தான் தேன் இருக்குல்ல, அதுவும் நமக்கு இருமலுக்கு தேன் குடித்தா ரொம்ப நல்லது. நம்ம எம்டியாகவே தேனை டைரெக்டாக கையில் ஊற்றி நக்கி சாப்பிட்டோம்னா அந்த தொண்டையில் நம்ம கொஞ்சம் நேரம் அந்த தேனை வச்சு முழுங்கணும். அப்படி முழுங்கும் போது தொண்டைக்கு ரொம்ப இதமாக இருக்கும். அந்த கரகரப்பெல்லாம் கொஞ்சமாக ரிமூவ் ஆயிரும். அப்படி சாப்பிடும்போது சளிக்கு அதுவும் ரொம்ப நல்லது, இருமலுக்கு. அதையும் இது பண்ணிவிட்டு இந்த மாதிரி இதையும் குடித்தோம்னா இதுவும் ரொம்ப நம்ம உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கும். பாய்.